ஹாய் வியூவர்ஸ், நான் ஸ்ரீராம் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் சேனலில் என்ன வீடியோ பண்ண போகிறோம்னா, அசோகா அல்வா செய்கிறது எப்படின்னு சொல்லி காட்ட போகிறோம். அந்த அசோகா அல்வா செய்கிறதுக்கு தேவையான என்னென்ன பொருள், என்னென்ன அளவுகள் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அசோகா அல்வா செய்கிறதுக்கு 3 பொருள் தேவைப்படுது. அதில் முதல்ல பாசிப்பருப்பு, சர்க்கரை, கோதுமை, அப்புறம் ஏலக்காய், முந்திரி, நெய். இத்தனை சாமான்கள் மட்டும்தான் தேவை. இப்போ நான் அளவு சொல்கிறேன், எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரு பவுல் நிறையா பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதுதான் அளவு. ஓகே, இதே பவுலில் 2 பவுல் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஒரு 3 ஸ்பூன் கோதுமை மாவு. ஓகே, இதே அளவில் நெய், 1 கப்பு நெய். ஓகே, முந்திரி, ஏலக்காய், அவ்வளோதான். ஓகே, இப்போ இதால் 1 கப்பு இருந்த அந்த பாசிப்பருப்பை கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் இப்போ வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். ஒரு சொம்பு தண்ணி இருந்தால் போதும். நல்ல மைய வெந்துடும், மாவு மாதிரி வெந்துடும். ஓகே, இப்போ நம்ம வேக வச்சு குக்கர்லேருந்து எடுத்த பாசிப்பருப்பை மிக்சியில் இப்படி மாவு மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம அசோகா அல்வா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த நெய்யில் பாதி நெய்யை நம்ம ஃபஸ்ட்டே ஊற்றிக்கணும். இந்த நெய் மெல்ட் ஆனோடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு 3 ஸ்பூன் மாவு, கோதுமை மாவு, இதை போட்டு நம்ம வறுக்கணும். லைட்டாக சிகப்பு நிறமாக மாறுற அளவுக்கு வறுக்கணும். நம்ம அடுப்பை ஒரு மிதமான சூட்லேயே வச்சுருக்கணும், இல்லைன்னா டக்குன்னு தீஞ்சிடும். இப்போ நம்ம இதை கிண்டிகிட்ருக்குறோம். இதில் லைட்டாக ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அப்போ அந்த சமயம் பார்த்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இந்த பாசிப்பருப்பு, வேக வச்ச பாசிப்பருப்பை எடுத்து இப்போ அதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும், இதோடு சேர்த்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச மாவை இதில் போட்டுட்டோம். இதை கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இது வெந்துடும். இந்த மாவு வெந்து வந்த பிறகு அடுத்தது சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணுவோம். இதோட அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு தீயாமல் கரெக்டாக வரும். ஏற்கனவே நம்ம குக்கரில் வச்சு இதை வேக வச்சதுனால நமக்கு சீக்கிரமாகவே இது இதில் வெந்துடும். அதனால் நமக்கு டைம் ரொம்ப ஆகாது. சீக்கிரமாகவே இந்த ரெசிபி நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எல்லா நெய்யுமே அது இழுத்துக்குச்சு. எல்லா நெய்யுமே இழுத்துக்கிட்டு இப்போ வெந்து ரொட்டேட் ஆகுது பாருங்கள். நமக்கு இந்த பேன்லேயே ரொட்டேட் ஆகிட்டு வருது பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்ல இதாகும் அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்களா, நான் அந்த மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து கெட்டியாகுது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணணும். சர்க்கரை சேர்த்த உடனே அது மெல்ட் ஆகி திரும்ப தண்ணியாக மாறும். பார்த்தீங்களா, சர்க்கரை உருகுது பாருங்கள். உருகி அது அப்படியே மெல்ட்டாக மாறி தண்ணி ஆட்டம் வரும்.
பாருங்கள் அப்படியே உருகி சர்க்கரை எல்லாம் உருகி இப்போ இந்த தண்ணி பதம் மாதிரி மாறுது பாருங்கள். பார்த்திங்களா, கெட்டியாக இருந்தது பூரா இப்போ உருகி லிக்விடாக வருது பாருங்கள். ஓகேங்களா, இப்போயும் கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் கெட்டித்தன்மையை கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு நம்ம வந்து நெய்யை இதில் ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். நெய்யை வந்து 2 ஸ்பூனாக சேர்த்து கைவிடாமல் நம்ம கிண்டி கெட்டி பதத்துக்கு வர்றப்ப ஃபினிஷ் பண்ணிடலாம் நம்ம இதை. இப்போ ஓரளவுக்கு இதாகிடுச்சுங்களா. இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா இதில் வந்து கலரை ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம கலர் பொடி சேர்த்த உடனே கேசரி பவுடர் இதில் சேர்த்துருக்குறோம். ரெட்டாக மாறிடுச்சு. இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற ஏலக்காய் பவுடரையும் இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடரையும் இதில் நம்ம சேர்த்துட்டோம்னா வாசனைக்கு நல்லாயிருக்கும். இப்போ கைவிடாமல் நம்ம கிண்ட ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம எடுத்து மிச்சம் வச்சுருக்கிற அந்த மீதி நெய் இருக்குது பார்த்திங்களா, பாதி கப்பு தானே ஊற்றணும். அதில் 2 ஸ்பூனாக நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த நெய்யை அது நல்லா இழுத்துக்கும். அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கணும். நீங்கள் ஓரளவுக்கு தீ வச்சுட்டா சட்டுன்னு தீஞ்சு போயிடும். ஓகே, நம்ம இதில் வந்து பாசிப்பருப்பு, நெய், ஏலக்காய், முந்திரி இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால இது எல்லாமே உடம்புக்கு சத்தான பொருட்கள் தான். ஸோ நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு அது ஆரோக்கியமானதும் கூட. கடையில் இருக்கிறது சாப்பிட்டு எந்த ஒரு உடல் உபாயமும் வராமல் இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா. இங்கே பார்த்திங்களா, இப்போ சுற்றி இப்போ வருது பாருங்கள். இப்போ நம்ம அந்த மிச்சம் இருந்த நெய்யையும் ஊற்றி இதெல்லாம் திரும்ப ஆட் பண்ணி கிண்டிகிட்ருக்குறோம். இப்போ இந்த நெய்யெல்லாம் திரும்ப மெல்ட் ஆகி இழுத்து நல்லா டேஸ்ட்டான பக்குவத்துக்கு மாறும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இதை இறக்கிடலாம். அதை பார்த்திங்களா, இப்படி அள்ளி போட்டால் சுருண்டுக்கிட்டு வரணும், ஒட்டாமல் இப்படி வருது பாருங்கள். நமக்கு இப்படி பாருங்கள், நம்ம இதை வந்து துணி மடிக்கிற மாதிரி இப்படி தூக்கி போட்டால் அப்படி வருது பாருங்கள். பார்த்திங்களா, நம்ம செஞ்சு திருப்பியே எல்லா நெய்யையும் உள்வாங்கிக்கிச்சு. இப்போ நம்ம இதை இறக்குற பக்குவத்துக்கு வந்துட்டுது. பார்த்திங்களா, ரொட்டேட் ஆகி வருது பாருங்கள். ஒட்டாமல் நம்ம பெரட்டி போட்டால் அப்படி திரும்ப விழுது பாருங்கள். இதுதான் நமக்கு ஸ்டேஜ், அதாவது இறக்குற ஸ்டேஜ். இதுக்கு இதோடைய ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இனிமேல் நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து இது மேலே போட்டால் போதும். அவ்வளோதான் ஒர்க்கு ஃபினிஷ். ஓகேங்களா? எங்களின் இந்த வீடியோ உங்களுக்கு மிக பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து போடும் வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கானை தட்டிவிட மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.